பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். எல்லாவற்றையும் படைத்த எங்கள் பரமபிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளை எங்களை பார்க்க கண்விழிக்க வைத்தீரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பினால் இரக்கத்தினால் எங்களை ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாளில் உமக்கு சாட்சியாக வாழ எங்களுக்கு கிருபை தாரும். பாவத்தில் வீழாதபடி எங்களை ரட்சித்தருளும். ஒவ்வொரு நாளும் உமது வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் சிறந்து விளங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியடைய எங்களுக்கு உதவி அருளும். உம்முடைய நாமத்தில் உள்ள வல்லமையை அனைவரும் அறியும்படி எங்களை வழிநடத்தும். இந்த நாளிலேயே உம்முடைய விசுவாசத்தையும் அனைவருக்கும் எடுத்துரைக்கவும் விசுவாசத்தில் வழிநடத்தவும் எங்களை உதவி அருளும். உன்னை ஒருபோதும் நான் திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொன்ன இயேசுவே, இந்நாளில் நாங்கள் செய்யும் அனைத்து காரியங்களிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக பரிசுத்த மாதாவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். வார்த்தையை என்னை காண செய்யும் திருவார்த்தையை என்னில் வாழ செய்யும். வார்த்தையை என்னை காண செய்யும் திருவார்த்தையை என்னில் வாழ செய்யும். என்னில் வாரும் தூய ஆவியே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசு நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, 7-13 முடிய இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரம் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சியில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படி அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. மார்க் நற்செய்தியில 6ஆம் அதிகாரத்தில் 7 இறைவசனங்கள் நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவருடைய வார்த்தைக்காக, நற்செய்தி பணிக்காக ஒருவர் தன்னை அர்ப்பணிக்கின்ற பொழுது அவனுடைய தேவைகள் கடவுள் பூர்த்தி செய்வார். அவன் உணவுக்காகவோ பணத்திற்காகவோ இந்த உலகத்தின் தேவைகளுக்காகவோ வாழ வேண்டாம். அவை அனைத்தும் அவனுக்கு கூட்டி சேர்த்து வழங்கப்படும். அதனால் கையில் பணம், பணப்பை, செப்புக்காசு எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். இறைவாக்கினருடைய தேவைகள் கடவுள் பூர்த்தி செய்வார். நற்செய்தி பணிக்காக தன்னை அர்ப்பணித்த பேதுருனுடைய மாமியாரை கடவுள் குணப்படுத்தினார். பேதுரு கடவுளுடைய ஊழியம் செய்ய ஆரம்பித்தனால
பேதுருனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விபரீத விஷயம், நோயை குணப்படுத்த வேண்டிய கடமை கிறிஸ்துவினுடையதாக மாறியது. ஆதலால் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது, கிறிஸ்துவோடு இணைந்து பயணிக்கின்ற பொழுது, அந்த நற்செய்தி பணியாளருடைய தேவைகள் பூர்த்தி செய்ய வேண்டியது இயேசு கிறிஸ்துவனுடைய டியூட்டி. அது கடவுள் செஞ்சிருவார். அதனால் நாம் இந்த உலகத்தை பற்றியோ உலகத்தின் தேவைகளை பற்றியோ ஒரு ஊழியக்காரன் பாரப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை என்று இறைவசனம் தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது. எலியா இறைவாக்கினர் அனுப்பப்பட்டார் நற்செய்தி பணிக்காக. தேசம் முழுவதும் பட்டினியால் வாடின பொழுது அவனுக்கு உணவு வழங்க கடவுள் காகங்களிடம் கட்டளையிட்டார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இறைவாக்கினர் சரப்தா என்று சொல்லப்படுகிற இடத்திற்கு அனுப்பப்பட்டார். அங்கே ஒரு கைம்பெண்ணிடம் இறைவாக்கினருக்கு உணவு வழங்க கடவுள் கட்டளையிட்டார். பஞ்ச காலம் முடியும் வரையிலும் இந்த கைம்பெண் ஏலியா இறைவாக்கினருக்கு உணவு வழங்கினார். சிங்கக்குழிக்கு தள்ளப்பட்ட தானியேல் இறைவாக்கினருக்கு உணவு வழங்க கடவுள் ஹபக்குக் என்ற இறைவாக்கினரிடம் கட்டளையிட்டார். தூதனை அனுப்பி இறைவாக்கினருடைய சிங்கக்குழிக்கு அருகே ஹபக்குக் இறைவாக்கினரை கொண்டு வந்தார் காவல் தூதன் ஒருவர். அதனால் நற்செய்தி பணியாளருக்கு குறை வராமல் கடவுள் பார்த்து கொள்வார் என்று பல்வேறு நிகழ்வுகள் நமக்கு எடுத்து உரைக்குகிறது. அதனால் நாம் கடவுளை பின்பற்றுவோம், ஆண்டவருடைய நற்செய்தி பணிக்காக பாடுபடுவோம். நற்செய்தி பணி செய்கிறவர்களே கடவுள் பாதுகாப்பார். ஆமேன். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காக உலகின் பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படியாக துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமையின் தேவனே, நித்திய தேவனே, பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். என்னை படைத்து பராமரிக்கும் நல்ல தெய்வமே, இந்த புதிய நாளில் உமது அருகில் வந்து உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். ஆண்டவரே, அகில உலகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா தேசங்களுக்கும் இனங்களுக்கும் மொழிகளுக்கும் அப்பாற்பட்டு உமது பிள்ளைகளாகிய மனித குலத்தின்
ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் இந்த காலை பொழுதில் மன்றாடுகின்றோம். உமது தெய்வீக இரக்கம் உலகின் மீது பொழியும். ஏனென்றால் ரோமையர் புத்தகம் 9வது அதிகாரம் 16வது வசனம் சொல்வது போல், மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவுமே ஆவதில்லை, கடவுளின் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. ஓ தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் உமது இரக்கத்தை பொழியும். இடங்கை ஏது வலங்கை ஏது என்று தெரியாமல், உம்மை பற்றிய அறிவில்லாமல் உலகமயமான சிக்கல்களில் மாட்டித் தவிக்கின்ற பல லட்சக்கணக்கான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான தண்டனைகளில் இருந்தும், பாவங்களில் இருந்தும், ஆபத்துகள் விபத்துகளில் இருந்தும், இயற்கை சீற்றங்களில் இருந்தும், வரப்போகின்ற யுத்தங்களில் இருந்தும் இன்றைய நாள் உலகத்தை காப்பாற்றும் ஆண்டவரே. தேசங்களில் சமாதானமும் ஐக்கியமும் உருவாகட்டும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானமும் புத்தியும் மாற்றலும் நீர் தாரும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் வயதிற்கேற்ற பக்குவம் நீர் தாரும். பெற்றோர்களுக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஆசீர்வாதமான மக்களாக அவர்கள் வளரட்டும் ஆண்டவரே. நல்ல தெய்வமே, இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்குமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான அடிமைத்தனங்களில் வாழுகின்ற மக்கள், போதையின் அடிமைத்தனம், இன்டர்நெட் அடிமைத்தனம், இச்சையின் அடிமைத்தனம், தகாத தொடர்புகள், இப்படிப்பட்ட அடிமைத்தனங்களில் இருந்தும் அழுக்குகளில் இருந்தும் மக்களை காப்பாற்றும் ஆண்டவரே. குடும்பங்களில் சமாதானம் நிரம்பட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவி உறவுகளை ஆசீர்வதியும். பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யும். நோயாளிகள் குணமாகட்டும். வேலையில்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தாரும். எல்லா அர்த்தத்திலும் நிறைவுള്ളൊരു நாளாக அமையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வாழ்க்கையின் மனமாற்றத்தின் நாளாகட்டும். என்று அறிவு தெளிவின் நாளாகட்டும். கடவுளை தேடி அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு இன்றைய நாள் துவக்கம் குறிக்கட்டும் ஆண்டவரே. பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரின் அருகில் வருகின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் மகிழ்ச்சியும் சௌக்கியமும் விடுதலையும் அனுபவிக்க வரம் தாரும் ஆண்டவரே. இந்த ஜெபங்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும் என் கடமை என்னவென்று காட்டும் அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுள்ளப்படி என்னை நடத்தும் ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும் என் கடமை என்னவென்று காட்டும் அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுள்ளப்படி என்னை நடத்தும் ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை
செய்கின்றேன்.